இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஏக்கங்கள். சங்கீதம் 38 அதிகாரம் 9 சொல்லுது, ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனுக்கு முன்பாகத்தான் எல்லாமே இருக்கிறது, அவருக்கு மறைவாய் எதுவும் இல்லை. இந்த வசனம் அழகா சொல்லுது, எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, எங்களுடைய தவிப்புகள் அவருக்கு மறைவாய் ஒருபோதும் இருக்கிறதில்லை. தேவன் எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை மாத்திரம் கேட்கிறதில்லை, அவர் எப்படி ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறாரோ அதே போல எங்களுடைய ஏக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதாவது எங்களுடைய ஏக்கங்களுடனான பெருமூச்சுக்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த பெருமூச்சுக்களுக்கு கூட அவர் பதில் தர போதுமானவராக இருக்கிறார். ஆகையால எங்களுடைய ஏக்கங்கள் யாருக்கு தெரியுதோ இல்லையோ தேவனுக்கு தெரிகிறது. எங்களுடைய தவிப்புகளை அவர் புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். எங்களுடைய ஏக்கங்கள் தவிப்புகள் எல்லாம் மனிதர்களுக்கு புரிவதில்லை, அவர்கள் அதை அறிந்து கொள்வதும் இல்லை. ஆனால் தேவனுக்கு எங்களுடைய எண்ணங்கள் தவிப்புகள் எல்லாம் நாங்கள் சொல்லாமலேயே அவருக்கு புரிந்து விடுகிறது. நாங்கள் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டும் என்று எதுவும் இல்லை. அவருக்கு நாங்கள் மனதில் நினைப்பது, எங்களுடைய ஏக்கங்கள் தவிப்புகள் எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு முன்பாக இருக்கிறது, அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அவர் எப்படி ஒரு ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறாரோ அதே போல எங்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்களுக்குமான பதிலும் அவர் தருவார், எங்களுடைய தவிப்புக்கான பதிலும் அவர் தருவார். ஆகையால எல்லாமே அவருக்கு முன்பாக இருக்கிறது, அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அவர் ஏற்ற வேளையில் எல்லாவற்றுக்கும் பதில் தர போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.